வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோதை நாயகி. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் என்னும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் சற்று முன்னர் ஒலிபரப்பானது. தூய்மை தொடர்பான முயற்சிகளை பிரதமர் பகிர்ந்து கொள்கையில் சத்தீஸ்கட்டின் அம்பிகாபூர் நகராட்சி நிர்வகித்து வரும் குப்பை கஃபே என்னும் நெகிழி குப்பையை பெற்று உணவு வழங்கும் வித்தியாசமான முயற்சியை பாராட்டினார். பெங்களூரு மற்றும் அதனைச் சுற்றியுள்ள பகுதிகளில் 40 குளங்கள் மற்றும் 6 ஏரிகளுக்கு புத்துயிர் அளித்ததோடு அப்பகுதி வாழ் மக்களோடு இணைந்து மரம் நடும் இயக்கத்திலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டுள்ள பொறியாளர் கபில் சர்மாவின் தலைமையிலான குழுவை பிரதமர் வெகுவாக பாராட்டினார். புதுடெல்லியில் சமூக சீர்திருத்தவாதி சோகன் சிங்கின் பிறந்த நாளை ஒட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா பங்கேற்று உரையாற்றுகையில், தூய்மை மற்றும் பசுமையான இந்தியாவை உருவாக்குவதில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று தெரிவித்தார். புதுச்சேரி ஆகாஷ்வாணி வானொலி நிலையத்தின் மண்டல செய்திப் பிரிவில் திருத்தப்பட்ட விதிமுறைகளின் கீழ் செய்தி ஆசிரியர், செய்தி வாசிப்பாளர் மற்றும் மொழிபெயர்ப்பாளர் ஆகிய பணியிடங்களில் தினசரி ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இது தொடர்பான முழு விவரங்கள் newsonair.gov.in என்ற இணையதளத்தில் வேகன்சிஸ் என்ற பிரிவில் தெரிந்து கொள்ளலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் அடுத்த மாதம் 15ஆம் தேதியாகும். நவி மும்பையில் இன்று பிற்பகல் 3 மணிக்கு தொடங்கும் உலகக்கோப்பை மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் நாளை புயலாகவும் வலுப்பெற வாய்ப்புள்ளது என்றும், வரும் செவ்வாய்க்கிழமை மாலை அல்லது இரவில் காக்கிநாடா அருகே மோந்தா புயல் கரையை கடக்கக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.